ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெபா. நீ வந்து பாட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்னைக்கு லஞ்சுக்கு நாங்கள் வந்து பச்சைப்பயிர் கடைசல் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். அது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த பச்சைப்பயிர் கடைசல் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் லஞ்சுக்கு நான் செய்ய போகிறேன். முட்டை பொரியலும் இந்த இது பச்சைப்பயிர் கடைசலும் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இது ஒரு நான் 1/4 கிலோ பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சைப்பயிரை முதல்ல என்ன பண்ண போகிறேன், குக்கரில் சேர்த்து நல்லா வறுத்து மணம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இதை வறுத்து எடுத்துட்டு அது கூட நம்ம என்னென்ன சேர்த்து வேக வைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சைப்பயிர் வறுத்து எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. நிறம் மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து எடுத்தவொடனே நமக்கு வாசனை வரும். இதை நம்ம என்ன பண்ணலான்னா குக்கரில் சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் குக்கிங் ஆயில் சேர்த்து வேக விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேக விட்டுட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த பச்சைப்பயிர் தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லி பாருங்கள். நான் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் தக்காளி புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிடிக்கும் உங்களுக்கு. அதனால இந்த மாதிரி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் 2 தக்காளி எடுத்தாலே போதும். பருப்புக்கெல்லாம் வந்து அதிகமாக புளிப்பு தேவைப்படாது. ஆனால் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி புளிப்பு விரும்புவாங்கிறதுக்காக நான் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு மல்லி கையில் உள்ளங்கையில் வச்சு இப்படி உடைச்சா இந்த மாதிரி உடையும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஜீரகம் 1 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்னென்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 4 வரமிளகாய் கட் பண்ணி கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பூண்டு எடுத்து உரித்து ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து குக்கரில் வச்சு தாளிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சிட்டு அப்புறம் இன்னொன்று பருப்பு வந்து நல்லா வேக வச்சு நம்ம வறுத்தோம் இல்லையா, வறுத்து வச்சு வேக வச்சுட்டு இந்த மாதிரி இதில் வச்சு நான் மசிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி நிறையா வந்து நல்லா கூழ் மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லாம் தாளித்து விட்டுட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக்கரில் இன்னொன்று முக்கியமானது கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட் செக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து தாளித்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் அந்த கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம குக்கரில் விட்டு தாளித்து இதையும் ஊற்றிட்டு தேவையான தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம ஒரு வசனம் பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குக்கரில் வந்து நான் வந்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி எல்லாம் தாளிச்சுட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதித்த பின்னாடி நம்ம பார்ப்போம். ஒரு நல்ல 2 கொதி வந்த பின்னாடி நம்ம இறக்கி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி வச்சுட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பைபிள் வசனம் பார்ப்போம். இன்றைக்கு லூக்கா 19ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம கோகோனட் ஆயில் மற்றபடி இன்னொன்று நம்ம பயிரை வறுத்து போட்டுக்கோம் இல்லையா, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி இந்த பருப்பு கடைசல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.